ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நண்பர்களே, இந்த போர் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த போர் கண்டிப்பாக இந்த போர்லாம் போடுறதுக்கு மட்டுமே ஒரு 2 லட்சம், அசால்ட்டாக ஒரு 2 லட்சம் ஆச்சு. ஆனால் அசையாமல் இருக்கிற போர் தான். ஆனால் இப்போ பார்ப்போம் தண்ணி இருக்கான்னு. சரி, மனசு எதாலும் இல்லை, தண்ணி இருக்கான்னு பார்த்தா தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு போரை போட்டு எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வலிகள் வேதனைகளோட நான் என்னுடைய பயணத்தை நான் எப்படி சொல்லணும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் சில விஷயங்கள் கஷ்டமாக தான் இருக்கும். அதில் எனக்கு என் லைஃப்பில் நடந்த ஒரு கஷ்டம் அப்படின்னா அப்பா இருந்தது. வாழ்க்கையில் நான் அழுதது அப்படின்னா அப்பா இருந்தது தான். நான் அழுதேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதது. அப்பா இறந்தது நான் 6th படிக்கும்போது. ஆனால் 2வது என் லைஃப்பில் நான் ரொம்ப அழுதது அப்படின்னு பார்த்தா இந்த 2வது போர் தான். அவ்வளோ அழுதேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு. ஏன்னா நம்ம லைஃப்பில் கஷ்டப்பட்டு ஒரு விவசாயம் பண்ணி அது ஒன்றுமே இல்லாத ஒரு டைமில் மரம்லாம் தோட்டம் முழுக்க காயும் போது எவ்வளோ கஷ்டம் இருக்குங்க. அந்த கஷ்டம் அதில் இருந்தால் மட்டும்தான் அந்த வலி தெரியும். எல்லாருமே பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி இன்னொரு போர் போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் இது பண்ணியும் கடைசியில் இந்த போர் 7 வருஷம் ஓடின போர் ஒரே நாள் நைட்டில் நின்றுட்டு. அது கண்டிப்பாக மன வருத்தம் தாங்க. இருந்தாலும் சரி, என்னுடைய வழிகள் எனக்குள்ளே தான் இருக்கும். நான் ஷேர் பண்ண விரும்பினேன், அவ்வளோதான். இருந்தாலும் நம்ம நண்பர்கள் நம்ம கூட இருக்க சந்தோஷம் தான். சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்தது என்னதுன்னா, இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கேட் வால் போடும்போது ஃபஸ்ட்டு எப்படின்னா என்ன இருக்கா, இந்த கேட் வால் இப்படி போடும்போது ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன் தெரியுமா? எனக்கு அந்த அளவுக்கு கேட் வால் போட தெரியாது. இருந்தாலும் இந்த ஒரு கேட் வால் 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஆளை வச்சு போட்டால் முடியாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கேட் வால் நானே, அது ஆல்ரெடி அந்த வீடியோலாம் கிளிக் பண்ணுறேன், நானே கஷ்டப்பட்டு இந்த கேட் வாலை போட்டிருப்பேன். அது ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்துக்கு தண்ணி மட்டும் பாய்ச்சா போதாது. அதை கஷ்டப்பட்டு நம்ம அதை இது பண்ணால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த 3 இந்த சைடு நான் ஆல்ரெடி இந்த வீடியோலாம் கிளிக் பண்ணியிருப்பேன். இந்த 3 நானே கஷ்டப்பட்டு தோண்டி அழகாக இந்த இறைக்கு தண்ணி பாயிற மாதிரி, இந்த இறைக்கு தண்ணி பாயிற மாதிரி 3 அழகாக செட் பண்ணி போட்டது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தெல்லாம் நம்ம அதை ரசித்து பண்ணணும். அப்படின்னா ஒரு அழகாக ஒரு முடியாத ஒரு விஷயத்த நம்ம முடிச்சு காமிக்கிறோம், அது சந்தோஷம் தானே. அதனால் எனக்கு இது ஒரு நல்ல அனுபவம். விவசாயத்தில் நான் கற்றுக்கிட்டது. இந்த கையெல்லாம் இப்படி இருக்கும், இந்த கையெல்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே வலிக்கும். அந்த நமக்கு இது கேட்டோல திருப்பும் போது இந்த கையெல்லாம் அப்படி வலிக்கும். பட் இந்த கையை வலித்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே போகலாம். கண்டிப்பே இவ்வளோ தான் அப்படி மரம் ஃபுல்லாக நான் பாருங்கள் அவ்வளோ காஞ்சி இப்போ வச்சு இதை காமிச்சாலும் மனசு ரொம்ப வலிக்கு. இருந்தாலும் அப்படியே நம்ம போய் அப்படியே செஞ்சு கொண்டே இருக்கலாம். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ இந்த தோட்டம் முழுக்க அப்படியே காஞ்சி அப்படி போகும்போது எப்படி இருக்குது பாருங்களாம். அது கண்டிப்பாக அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அப்படியே காஞ்சி கருவாடா அப்படியே ஆகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.